Good morning student. 12th standard today subject physics. Physicsல நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டார் கனெக்டர் சீரியஸ் காம்பினேஷன் ரெசிஸ்டார் கனெக்டர் பேரலல் காம்பினேஷன் வரையும் பார்த்துருக்கோம். இப்போது டுடே கிளாஸ் வந்து கலர் கோட் ஃபார் கார்பன். ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அவரோட ரெசிஸ்டாரில் என்னென்ன கோடுங்க லைன் இருக்கும் கலர் கலராக. அந்த கலர் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னா ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 4 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் இல்லை 5 ஓம். ரெசிஸ்டாரோட யூனிட் என்னது, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். எத்தனை ஹோம் கெப்பாசிட்டின்றத ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தடாக இருக்குது. ஃபஸ்ட்டு, கார்பன் ரெசிஸ்டார் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ செராமிக் கோர் ஆன் வித் ஏ தின் லேயர் ஆஃப் கிறிஸ்டலைன் கார்பன் இஸ் டெபாசிட்டட். ஷோ த டயக்ராம். இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், சாலிட் ஸ்டேட் ஸ்ட்ரக்சரில் ரெசிஸ்டார். These resistors are inexpensive, stable and compact in size. Color ring are used to indicate, இதுதான் அந்த முக்கியமான வேர்டு, கலர் ரிங்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு த ரூல். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. 3 colored ring are used to indicate the value of the resistor. ரெசிஸ்டாரோட ஒரு சைடில் வந்து ஃபஸ்ட்டு 3 கோடை மென்ஷன் பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். The first 2 ring are signify the figure of the figures of resistance. The third ring indicate the decimal multiples of the after them. ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து 1 5 2 3 அது என்ன ஒரு ரிங் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூ உண்டு, 1 2 3ன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்பர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 ரிங்குக்கு தேர்ட் ரிங்கை வந்து 10 பவரில் எடுத்துக்கணும். தேர்ட் ரிங்கோட கலர் வந்து 10 பவரில் தூக்கி போனோம், அது கிலோ ஓமில் மாறுவார். ஃபோர்த்து ஒரு கலர் இருக்கும், அது ஃபோர்த்து வந்து என்னென்னா பர்டிகுலர் 4 கலர் தான், 4 கலர் தான். ஃபோர்த்து கலர் என்ன கலர், சில்வர் ஆர் கோல்டு இருக்கும். சில்வர் ஆர் கோல்டு, சில்வர் ஆர் கோல்டு இருக்கலாம். அந்த சில்வர் ஆர் கோல்டுன்னு தான் அதுக்கு டாலரன்ஸ் வேல்யூ. ஷோ த டாலரன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து சில்வர் இருந்தால் 10%, கோல்டாக இருந்தால் 5% டாலரன்ஸ் வேல்யூ. ஓகேவா? இஃப் தேர் இஸ் நோ ஃபோர்த் ரிங்குன்னா டாலரன்ஸ் வேல்யூ வந்து 20%. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பாரு, பிபி ராய்ன்னு சொல்லுவோம். பி ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் BBROY, பிளாக் ப்ரௌன் ரெட் ஆரஞ்சு எல்லோ, பிபி ராய். அடுத்து ஜிபி க்ரீன் ப்ளூ. அடுத்து VGW, அது அப்படியே நான் லைனாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லிசன் பண்ணுங்கள். நமக்கு வந்து கார்பன் ரிங்கோட ஒரு சைடில் வந்து 3 கலர் இருக்கும். 3 கலரில் ஃபஸ்ட்டு கலர் வந்து பிளாக் கலர் இருக்குன்னா அதுக்கு 0. இல்லை அந்த கோடு வந்து ப்ரௌனாக இருக்குன்னா 1, ரெட் கலர் கோடு இருந்தால் 2, ஆரஞ்சு கலர் கோடு இருந்தால் 3, எல்லோ கலர் கோடு இருக்குன்னா 4, க்ரீன் இருக்குன்னா 5, ப்ளூனா 6, வைலட்னா 7, க்ரேனா 8, ஒயிட்னா 9. அடுத்து கோல்டாக இருந்தால் டாலரன்ஸ் வேல்யூ. ஃபோர்த்து கலர் கோடு வந்து கோல்டாக இருந்தால் 5, சில்வராக இருந்தால் 10. ஓகேவா? அடுத்து கலர்லெஸ்ஸாக இருந்தால் 20. இதுதான் டாலரன்ஸ் வேல்யூ. இப்போ ஒரு கார்பன் ரெசிஸ்டார் அது உங்களுக்கு பாரு, இந்த ரெசிஸ்டாரை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு 3 கலர் இருக்குது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து டாலரன்ஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு கலர் க்ரீன்னா இங்கே வர க்ரீன்னா 5, அப்போ 5 போட்டணும். இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டார் ஷோ த டயக்ராம் 2.2 இருந்து இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க பாரு. ஃபஸ்ட் டிஜிட் க்ரீன்னா 5ன்னு போட்டுக்கோம். ஓகே, நம்ம எங்கே போட்டிருக்கோம் பாரு. இந்த டிஜிட் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 5 க்ரீன் கலர். செகண்ட் டிஜிட் வந்து என்ன கலரில் இருக்கார், ப்ளூ கலரில் இருக்கார். ப்ளூக்கு என்ன வேல்யூ 6. இங்கே பாரு சார்ட்டில் ப்ளூக்கு 6, இங்கேயே என்ன கொடுத்துருக்காங்க, த செகண்ட் டிஜிட்டு 6. அடுத்தது தேர்டாக ஒரு கலர் கொடுத்துருக்கான், ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கான். தேர்டு வந்து என்ன கலரு, ஆரஞ்சுக்கு. தேர்டு கலர் வந்து 10 பவர் தூக்கி போகணும். அப்போ ஆரஞ்சு என்னது 3, அப்போ 10 பவர் 3, 5 6. ஓகே, தேர்ட் கலர் வந்து டெசிமல் மல்டிப்ளர் போகணும், 10 பவர் + 3 ஆரஞ்சு. தென் டாலரன்ஸ் வேல்யூ இந்த சைடு பாரு, கோல்டு கலர். கோல்டாக இருந்தால் டாலரன்ஸ் வேல்யூ என்னது 5%. அப்போது இதுக்கு கோல்டுக்கு வந்து இதை பாரு, டாலரன்ஸ் வேல்யூ 5% கோல்டுக்கு.
இந்த வேல்யூ டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் 5 அடுத்த நம்பர் 6 56 போட்டுக்கோ இன்ட்டு தேர்டு கலர் வந்து 10 பவர் ப்ளஸ் 3ல் போட்டிருக்கேன். அப்போ பாரு 56 10 பவர் ப்ளஸ்னா கிலோ ஓம் 56 கிலோ ஓம் இந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ. தென் டாலரன்ஸ் வேல்யூ 5%. 5% என்னது 5% முன்ன பின்ன வேல்யூ இருக்கும். இதுதான் ஒரு கார்பன் ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்ச சார்ட். பிளாக் ப்ரௌன் ரெட் ஆரஞ்சு எல்லோ க்ரீன் ப்ளூ வயலட்டு க்ரே ஒயிட் இந்த 9 கலரும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப அடுத்தது டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆன் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ வந்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஒவ்வொரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ யார் டிபெண்ட் பண்ணியிருக்காரு? டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் ஃபார் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த எக்ஸ்பிரஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இருக்க கண்டக்டரில் ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 + ஆல்பா கேபிட்டல் டி மைனஸ் கேபிட்டல் டி நாட். இது ரோ டீனா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர், டி நாட் டிகிரி டி டிகிரி செல்சியஸ் அண்ட் ரோ நாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் சம் என்னது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் டி நாட்டு யூஸ்வலி அடுத்து 20 டிகிரியாக இருக்கலாம். அடுத்து ஆல்பான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? அடுத்தது நமக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கு பாரு இட் இஸ் த டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் இது என்னதுன்னா ஆல்பாவை பற்றி டெஃபினிஷன். ஆல்பானா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஆல்பான்றது என்னது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க பாரு. ஆல்பாவுக்கு வேல்யூ வேணும்னா ஆல்பா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் ரோ நாட் இன்ட்டு கேபிட்டல் டி மைனஸ் கேபிட்டல் டி நாட். தேர்ஃபோர் இது எப்படின்னா டெல்டா ரோ டிவைடட் ரோ நாட் டெல்டா டி சொல்லலாம். இந்த ஆல்ஃபாவுக்கான டெஃபினிஷன் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் யாருக்கிட்டே உள்ள ரேஷியோனா ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ். இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து ஒரு பர் டிகிரி செல்சியஸை ரைஸ் பண்ணுறதுனால என்னென்ன ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமோ அது ரெண்டு பேருக்கு இடையே உள்ள ரேஷியோ தான் ஆல்பா. தேர்ஃபோர் டெல்டா பி ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் is change in resistivity. For the change in temperature வந்து delta T equal to T minus T naught. ஓகேவா? இட்ஸ் யூனிட் வந்து பர் டிகிரி செல்சியஸ் ஆல்ஃபாவோட யூனிட். ஆல்ஃபா ஆஃப் கண்டக்டர் ஆல்ஃபா டெம்பரேச்சர் ரெசிஸ்ட் என்னது ஆல்ஃபான்றது என்ன மீனிங்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆல்ஃபாக்கு என்னென்ன ஃபார் கண்டக்டர் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். மெட்டீரியல் வந்து 3 டைப் கண்டக்டர் இன்சுலேட்டர் செமிகண்டக்டர். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து கண்டக்டருக்கு வந்து கண்டக்டர் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ பாசிட்டிவ். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீசஸ் த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த கண்டக்டர் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். திஸ் ரிசல்ட் இன் மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன் அண்ட் ஹென்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். கண்டக்டரில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நமக்கு. இந்த ஈக்குவேஷன் 2.27 நம்ம இதை பார்த்துருக்கோம். தென் even though resistivity of the conductor like metals varies linearly for wide range of temperature, there also exists a non-linear region at very low temperature. The resistivity approach some finite value as the temperature approaches absolute zero. சம் மெட்டீரியலுக்கு வந்து என்னது ஆல்பாவோட வேல்யூ வந்து லீனியராக இருப்பார். சம் இதுக்கு வந்து நான் லீனியராக இருக்கார் லோ டெம்பரேச்சர்லேயே. அதுக்கு என்ன ரீசன் இங்கே பாரு கிராஃபில் கேன்றது என்னது டெம்பரேச்சர். கேன்னா டெம்பரேச்சர் யூனிட் என்னது கெல்வின். எஸ்ஐ யூனிட் பற்றி கெல்வின் தான் சொல்லணும் நமக்கு. டெம்பரேச்சர் இது ஹோம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா சம் மெட்டீரியலுக்கு வந்து லீனியராக இருக்கும். சம் மெட்டீரியல் இனிஷியலாக நான் லீனியராக வந்து அப்புறம் பேராபோலா அப்புறம் போய்ட்டுருக்கார்.
using the equation rho equal to நமக்கு தெரியும் rho equal to capital R A by N resistivity. Expression for the resistance of the conductor temperature T naught degree Celsius இருக்கும்போது RT equal to இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. RT equal to R naught into 1 plus alpha into T minus T naught. இது வந்து கேபிட்டலான ரெசிஸ்டன்ஸ் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஆர்டின்றது என்னது? ரெசிஸ்டன்ஸ் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆர் நாட் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர். 2 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பான். ஒன்று 20 டிகிரி, இன்னொன்று வந்து 80 டிகிரி. இந்த 2 வேரியேஷன் காட்டியிருப்பான் நான் கேல்குலேஷனில். இந்த ஃபார்முலா வந்து கேல்குலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருப்பாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. 2.28. The temperature coefficient of resistivity ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஆல்சோ பி அப்டைன் ஆர்டியோட ஆர்டி மைனஸ் ஆர் நாட் இன்ட்டு ஆல்பா ஆர் நாட் டி மைனஸ் டி நாட். இது ஒரு ஃபார்முலா. இதில் இருந்து பாரு ஆல்பாவோட வேல்யூ ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைட் ஆர் நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட்டாக இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலேருந்து இதை எடுத்தோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுக்கு எப்படி எழுதுறாங்க? 1 by r naught into delta r by delta t. Therefore alpha equal to 1 by r naught delta r by delta t. Delta r na change in resistance rt minus r naught during the change temperature. In the change in temperature in the delta t oda value t minus t naught. T na highest temperature, t naught na initial ஏதோ ஒரு particular temperature ல இருந்து அர்த்தம். சரி, alpha of semiconductor. Alpha na temperature coefficient of resistance. இது கண்டக்டர் பார்த்துட்டு வந்தோம் இதுவரையும். செமிகண்டக்டர். ஃபார் செமிகண்டக்டர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், முரண்பட்டிருக்கும். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் தேர் ஆட்டம். இது வந்து செமிகண்டக்டர் டிவைஸஸ் 9th லெசனில் நம்ம படிப்போம். இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். செமிகண்டக்டர் டிவைஸஸில் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆல்ஃபாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பேஜ். அதுக்கான செமிகண்டக்டருக்கான கர்வ் எப்படி இருக்கார்? கர்வ் போல் இருப்பார், பெண்டா. Hence the current increases and therefore the resistivity decreases. So the semiconductor with a negative temperature coefficient of resistivity. கண்டக்டருக்கு ஆல்பாவோட வேல்யூ பாசிட்டிவ், செமிகண்டக்டருக்கு ஆல்பாவோட வேல்யூ நெகட்டிவில் இருப்பார். இந்த டைப்பிக்கல் வேல்யூ ஆஃப் ஆல்பா இதெல்லாம் நமக்கு இந்த டேபிள்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, தென் we can understand the temperature different of the resistivity of the following way. The section 2.1 ஷோ வந்து அது வந்து என்னது? சிக்மா ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவு பை m as the resistivity of inverse of ஆல்பாவில் இருக்காரு. we write ரோ ஈக்குவல் டு m பை இந்த ரோவோட வேல்யூ என்ன? ரோ ஈக்குவல் டு m பை n e ஸ்கொயர் டவு. ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து என்னது? இந்த டவுக்கு ரெசிப்ரோக்கலாக இருப்பார் அந்த ஃபார்முலா. த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ரோவோட வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டென்சிட்டி. என்னோட வேல்யூ எலக்ட்ரான் தான், நம்பர் ஆஃப் டென்சிட்டி எலக்ட்ரான் தானே. டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருப்பார். அடுத்தது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன். டவ்வோட வேல்யூவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்காது. இன் மெட்டல் இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் டவ் டிக்ரீசஸ் அண்ட் n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் இருப்பார். இந்த செமிகண்டக்டராக இருந்தால் செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அட் டவ்வோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். பட் இன்க்ரீசஸ் இன் n இஸ் டாமினேட் தென் த டிக்ரீஸிங் த டவ். என்ன டவ் மாறிட்டு ஓவரால் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் செமிகண்டக்டரில். அடுத்து கேல்குலேஷன். இந்த நம்ம ஒரு கேல்குலேஷன் சொன்னேன் இல்லையா ஸ்டூடெண்ட், கேபிட்டல் ஆரோட வச்சு. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் 3 ohm 20 டிகிரி செல்சியஸில் ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸில் அவரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆர் நாட்டுன்றது இனிஷியல் சொன்னோம் 3 ohm. எப்போ? 20 டிகிரி. அப்போ டி நாட்டோட 20, டியோட வேல்யூ 100, ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருவோம். ஆர்டி கண்டுபிடிக்கும். ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். அந்த ஈக்குவேஷன் போட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தும் கேல்குலேஷன் தான். அடுத்து எனர்ஜி அண்டு பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். நெக்ஸ்ட் இது. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ அடுத்த வீடியோவில் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான்.